ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ ஷாப்பிங் தான். என்ன ஷாப்பிங்னா, ஆன்லைன் ஷாப்பிங். அமேசானில் ஒரு ரேண்டம் திங்ஸ்லாம் நான் வாங்கினேன். ஒரு கூப்பன் வவுச்சர் இருந்தது, அதை யூஸ் பண்ணி 6000க்கு மேலே வாங்கியிருக்கேன். ரேண்டமான திங்ஸ் தான், என்னென்னு பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக எனக்கு தெரில, நான் வந்துட்டு அது எல்லாமே மேலே டிஸ்பிளேயில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மைக் வாங்கணும்னு நினச்சேன். என்கிட்ட நான் ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கம்மி ரேட்டு தான், 300 என்னமோ. அது வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் ஒரு நல்ல மைக் வாங்கலாம் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி, என்ன ரேட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அதில் டிஸ்பிளேயில். இந்த மைக் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த மைக்கோட குவாலிட்டி நம்ம இதிலே செக் பண்ணிடலாம். நான் இப்போ வந்துட்டு மைக் போடாமல் லைவாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் இந்த மைக் வந்துட்டு மாட்டிட்டு எடுக்கிறேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது கூட ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேஸு, இது உள்ள வச்சு தான் சார்ஜருமா. 2 மைக் இருக்குது. இது இப்போ வேறு சார்ஜ் இருக்குமான்னு தெரியுது. இது கூடவே இந்த கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கு நான் கனெக்ட் பண்ண முடியலையேன்னு பார்த்தேன். சார்ஜர் கேபிள் ஓப்பன் பண்ணும்போது இது கூட வந்துட்டு இந்த கனெக்டரும் இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இந்த கனெக்டர் தான் உடஞ்சிருச்சு. இதில் நம்ம இந்த இயர்பட்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுவோமே, அது மாதிரி அது உள்ளே வச்சா சார்ஜ் ஏறும். நம்ம இங்கே கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி. இது வந்துட்டு மேக்னெட்டிக் டைப். இதை நம்ம உள்ள பக்கமாக வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு மாட்டிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்குறேன். இப்போ நான் மைக் மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு இது என்னென்னு பார்க்கலாம். பேபி ப்ராடக்ட். பாப்பாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது வந்துட்டு 900 சம்திங் வந்துச்சு. எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினேன்னா, அவளுக்கு கிட்டத்தட்ட நிறையா ஒரு 10 வாட்டர் பாட்டிலாவது வாங்கியிருக்கோம். எல்லாமே இந்த மூடி உடஞ்சிருது, ஏதாவது ஒன்று உடஞ்சி போயிடுது. சிப்பர் மட்டும் தான் வச்சு குடிப்பாளா. ஸோ ஒரு நல்ல பாட்டிலாக வாங்கணும். அது இல்லாமல் எப்படி எந்த டைரெக்ஷன்லேருந்து தண்ணி குடித்தாலும் வரணும் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். ஏன்னா அவள் இப்படியே வச்சு குடிக்க மாட்டேறா, இப்படி குடிக்கும்போது அது வராதா. அதனால் வந்துட்டு இந்த பாட்டிலை நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசு தெரிஞ்சிச்சு ஆன்லைனில் பார்க்கும்போது. ஆனால் இது வந்து அவளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு க்ரிப் இருக்கா, அப்புறம் மூடி இந்த மாதிரி இருக்கனால ஈஸியாக உடையாது. நல்லா இருக்குது. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், சிப்பர் அந்த ஸ்ட்ரா எப்படி இருக்குது, நல்லா டொங்கின்னு ஆடிட்டு இருக்கா. இது வந்துட்டு நம்ம எந்த மாதிரி இப்படியே ஆட்டினாலும் அந்த டைரெக்ஷனுக்கு போய் தண்ணி நமக்கு நல்லா ஈஸியாக வரும். அதுக்காக மெயினாக வாங்கினேன். இல்லை இது வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இதை மாட்டியும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதாக இருப்பாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ப்ரீமியமாக இருந்த மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தெரிஞ்சது. சைஸ் தான் எங்கே ரொம்ப பெருசாக இருக்குமோ அவளால் பிடிக்க முடியாதான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த இதையும் கழட்டிடலாம். நம்ம இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இதையும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்குலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்லாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு பேக். நான் எங்கே போனாலும் ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போனேன்னா அதை வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை.
நம்ம இப்படி கீழே குனியும் போதோ இல்லை எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு தான் போட்டு பழக்கம். அதனால் பாப்பாவும் இந்த சைடு தான் வைப்பேன். ஹேண்ட்பேக்கையும் போட்டு அவளையும் வச்சுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைடு வச்சா வலிக்கு விழுந்துருது எனக்கு அந்த சைடு பழக்கம் இல்லைன்றதுனால. அதனால் ஒரு பேக் வாங்கணும்னு நினச்சேன். பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அது வேணாம், நமக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு நாள் டெலிவரி ஆச்சு. எல்லா ப்ராடக்ட்டும் மொத்தமாக வந்தவொன்னே தான் வீடியோ எடுக்கணுன்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் கடைசியாக ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு. இன்னும் ஒன்று வர வேண்டியிருக்கு. எனக்கு டைம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. ஆல்ரெடி 1 மந்த்துக்கிட்ட இருந்திருக்கோம். நல்லா பிரைட் கலர்ஸ் சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. ஆனால் என்ன சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அதே சைஸில் தான் இருக்குது. அது குட்டியாக இருக்குன்னு தான் இது வாங்கினேன். இது இன்னும் குட்டியாக தான் இருக்குது. இதில் எந்த மாதிரி எங்கெல்லாம் ஜிப் இருக்கிறாங்க இந்த மாதிரி பேக் சைடு நம்ம சேஃப்டியாக காசு அந்த மாதிரி பத்திரமா வச்சுக்க வேண்டியதெல்லாம் நம்ம இந்த சைடு வச்சு உள்ளே போட்டுக்கணும். இது உள்ளேயும் இப்படிலாம் இருக்கும். இது ஒரு டேக் கொடுத்துருக்காங்க வெளியே நம்ம ஜிப்பில் மாட்டிக்கிறதுக்கு. இங்கே இந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பையனுக்குன்னு வச்சுக்கலாம் போல. இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. அப்புறம் இந்த சைடு ஒரு குட்டி ஜிப் இருக்குது. இது பேக் சைடாக இப்போ எடுத்து காட்டுறேன். இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஜிப்பா. இது வந்துட்டு சைடில் ஒரே ஒரு ஜிப் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோதான் இருக்குது சைடில். அது மாதிரி இந்த சைடு 2 சைடும் கொடுத்துருக்காங்க. குட்டியாக தான் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அப்போ இப்படி மெயினாக திறக்கிறது. மை காட். வேறு எங்கேயும் ஜிப் இல்லை. இந்த 2 சைடு இருக்குது, இந்த முன்னாடி இருக்குது, இந்த பின்னாடி இருக்குது. இங்கெல்லாம் இல்லை. நான் இப்படி திறந்து தான் வைக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது பின்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் போல். ஆமாம், பேக் சைடாக யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் வழியாக எடுக்க முடியாது. சும்மா குட்டியாக இருக்குது. இந்த சைடில் ஒரு குட்டி, இந்த சைடில் ஒரு குட்டி. பேக் சைடு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. பிடிக்கும். பாப்பாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், காம்பஸ், ஒரு செட்டு ட்ரெஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்க வந்து போதும். நல்லா தான் இருக்கும். இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தலாம். நான் என்னெல்லாம் ஆர்டர் போட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. அவசரத்தில் ஒரு 6000 ரூபாய் கூப்பன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொன்னதான் சொன்னாங்க. 1/2 ஹவரில் என்னென்னலாம் வேணும்ன்ட்டு 6000 ரூபாய் இருக்குன்னா 6500 ரூபாய்க்கு கடன்னு நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஆனால் என்னெல்லாம் போட்டேன்னு தெரியல. ஓ, இது வந்துட்டு இது மட்டும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த கால்லலாம் இந்த வெடிப்பாக இருக்குது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கா. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே டைப்பில் ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மறந்தே போச்சு. இன்ஸ்டன்ட்லி எக்ஸ்ஃபாலியேட்ஸ் ஹாட் கால்சைட் ஸ்கின், சாஃப்ட் அண்ட் ரஃப் அண்ட் ட்ரை ஸ்கின். இதுக்கு தான் மெயினாக வாங்கினேன். அந்த காலை வந்துட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் பண்ண வைக்குமா, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் பண்ணுறேன். இப்போ இதை எப்படின்னு யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் காலை பாருங்கள் எவ்வளோ ரஃப்பாக இருக்குதுன்ட்டு. ஒரு மாதிரி வெடிப்பாலாம் இருக்கும். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம், அதிலே டிப்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் போல் அப்சர்வ் பண்ண விட்டால் போதும். அதுக்கப்புறம் கையால் ரப் பண்ணால் வந்துடும். இல்லை நமக்கு இன்னும் சலூன் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ப்ரோடேச்சோட கேலஸ் ரிமூவர், எலக்ட்ரானிக் கேலஸ் ரிமூவர் இருக்குது. அது வாங்கி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் சலூனில் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட்டு நம்ம கையால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு குளிக்கிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணும்போது சரியாக வரல. அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சு. லைட்டாக ஒரு செகண்ட் போல் அப்சர்வ் பண்ண விட்டுட்டு கையால் இந்த மாதிரி நான் ரப் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பராக அது எல்லாமே அந்த டெட் ஸ்கின் எல்லாமே உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது நார்மலாக நம்ம தண்ணியில் காலை ஊற வச்சுட்டு பண்ணாலே இந்த மாதிரி வரதான் செய்யும். ஆனால் அது வந்துட்டு ஓரளவு வரும், அதுக்கப்புறம் வராது. இது வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒன் டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இன்னொரு தடவை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து இதை எடுக்கணும்னா நான் எடுத்துருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து நம்ம டெய்லி கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஜாஸ்மின் ஃப்ளாரோட அந்த ஸ்மெல் தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டபுள் பெட்டோட எலாஸ்டிக் ஃபிட்டட் கவர். இது வந்துட்டு எங்கள் அத்தை ஒவ்வொரு நாள் பெட்டு வாங்கின புதுசில் பெட் கவர் வாங்கணுடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த டைமில் இது ஞாபகம் வந்ததுனால நான் போட்டேன். சும்மா டக்குன்னு போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தான் இருக்குது. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணலை, நான் பெட்டில் போட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு நான் வீடியோவாக காட்டுறேன். அடுத்து வந்துட்டு இது ஒரு கிளாத், மாங் கிளாத் மாதிரி. ஆனால் இது வந்து ஏதோ ட்ராப் கேன்வாஸ் அந்த மாதிரி. அதாவது வீடெலாம் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழெலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஃபர்னிச்சர்லாம் ஆகாமல் இருக்குது இந்த கிளாத்து போடலாம். நான் வந்துட்டு இதை பஞ்சு எழுதுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் திக்காக தெரியுது, மாங் கிளாத் மாதிரி இருக்குது. கர்டன் பில்லோக்கெலாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டுருந்துச்சா. ஸோ நான் வந்துட்டு இந்த கிளாத் வாங்கியிருக்கேன். இது அடுத்து வந்துட்டு இது பஞ்ச் நீடில் செட். இதுதான் இன்றைக்கி வந்துச்சு. இதுவும் இந்த கிளாத்துக்கு இந்த நீடெல்லாம் செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் பஞ்ச் நீடில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு த்ரெட்டர் இருக்குது, ஒரு ஹேண்டில் இருக்குது, இதுலேயே ஒரு நீடல் மாட்டியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 நீடல் இருக்குது. இது கூட இதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணி காட்டுற மாதிரி. இது ஒரு ஆர்கனைசர், கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எங்கள் ரூமில் வந்துட்டு பவுடரு அது இதுன்னு சும்மா ஒரு சின்ன இதில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நிறைஞ்சிருது அதில், அதுக்கப்புறம் மேலே ஒன்றுமே வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது கண்ணில் பட்டுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணி எப்படி இருக்குன்னு அடுத்து நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் இது கூட. இப்போ இந்த ஆர்கனைசரை வந்துட்டு நான் அசம்பிள் பண்ண போகிறேன். இது கூட தேவையான ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. நம்மளே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராடக்ட். அடுத்து இந்த ப்ராடக்ட் தான். இது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஆரி போடுறதுக்கான ஸ்டாண்டு. நான் வந்து ஆரி ஒர்க்குக்காக வாங்கலை, பஞ்ச் நீடிலுக்கு யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். நல்லா சேர்லலாம் உட்காந்துட்டு போடுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸும் நான் டிஸ்பிளேல அட்டாச் பண்ணுறேன். என்கிட்டயே ரவுண்டு, இதுக்கு வந்து ஃப்ரேம் தேவையில்ல, நம்ம நார்மலாக ஃப்ரேம் இல்லாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமோடு இருக்குது அந்த ரவுண்ட் ஸ்டாண்டும் என்கிட்ட இருக்குது. அப்புறம் காட்டும் இருக்குது.
எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் போட மட்டும் மாட்டேறேன். எல்லாம் கொஞ்ச நாள். இது வேறு கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஏன் போடுமா, செம்ம வெயிட்டாக இருக்கு. ஆமாம், இப்போதைக்கு இப்படி வந்திருக்கு. இதை நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு வீடியோ பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்துட்டு கீழே வரும், இது மேலே வரும். இவ்வளோதான் சைஸ். ஆனால் குட்டியாக ஆரி போடுறோன்னா பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் போடலாம் ஒரே டைமில். அதுக்கப்புறம் 2 கையும் போடலான்னு நினைக்கிறேன். 3/4 இருந்துச்சுன்னா ஒரு கை போட முடியும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இதை வந்துட்டு கீழே வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பெருசு ஒரு 2 கொடுத்துருக்காங்க, சின்னது ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது வந்துட்டு ஸ்க்ரூ வந்துட்டு ஒரு 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளிப்பு வந்துட்டு இதில் 12 இருக்குது, அதில் 12 இருக்குது. இப்போ இதை இப்படி போட்டுட்டு இந்த இடத்துலே வேணும்னா நீங்கள் இங்கே வச்சு லாக் பண்ணிடணும். இல்லை இவ்வளோத்துக்கு ஃபுல்லாக இறக்கிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக இறக்கிட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஹைட் வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த குட்டி கம்பியும் போட்டு அது மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்படி வச்சு போட்டாலும் சரி, இப்படி வச்சு போட்டாலும் சரி, இந்த 2 சைடு போட்டாலும் சரி. அவங்க வந்துட்டு 2 சைடு போடுற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக நான் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு உள் பக்கமாக வச்சுருந்தேன். இந்த இது வந்துட்டு உள் பக்கமாக இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகலை. இவ்வளோ கேப் போல் இருந்துச்சு. இதை இப்போ இந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் எனக்கு வந்துட்டு ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். நல்லா டைட்டாக டைட் பண்ணிவிட்டு நான் இப்போ கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருக்கேன். இது மேலே நீங்கள் என்ன ஃபேப்ரிக் ஒன்றுமோ போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா நின்றுட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேரோட ஹைட்டுக்கும் நம்ம ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது கீழே மேலே ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அமுக்கணும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கிளாத் போட்டுட்டு இது போடணும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இந்த மாதிரி கை வந்துட்டு இதாகுது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வலிக்கிற மாதிரி ஆகுது. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.